ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்மணி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். சப்பாத்தி மாவு வச்சுட்டு 2 விதமான டிஃபன் செய்ய போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், டின்னராகவும் எடுத்துக்கலாம் அண்ட் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டான ஒன்று. ஸோ எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப்பாத்தி மாவு வந்து நம்ம பிசைஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் மாவு எடுத்திருக்கேன். மாவில் வந்துட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழுத்தமாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. எண்ணெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் அது அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி மாவில் உள்ளார வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஸ்டஃபிங்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா, ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன், 2 உருளைக்கிழங்கு துருவினது, அதே மாதிரி ஒரு 2 கேரட்டு அதுவும் துருவினது, 2த்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா குக் ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஓரளவுக்கு ஹாஃப் குக் ஆனாலே போதும். நம்ம அடுத்து வந்து ஸ்டஃபிங் உள்ளார வச்சு நம்ம திரும்ப வந்து வேக வைக்கும் போதும் இன்னும் நல்லா குக் ஆகிடும். ஸோ வந்து இது ஹாஃப் குக் ஆனால் போதும். நல்லா குக் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது உங்களோட சாய்ஸ் தான். இது வந்துட்டு கேரட்டும் உருளைக்கிழங்கும் வந்துட்டு நல்லா வந்து வதங்கட்டும். கேரட், உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இந்த டைமில் முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு கை வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பொடியாக. அதை இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உங்களால் வந்து நைஸாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தாலும் வந்து லேட் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டஃபிங் உள்ளார வைக்கும்போது அந்த மாவு வந்துட்டு இடையில அந்த ஓட்டை விழுவுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நைஸாக வந்து சாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளார வச்சு நம்ம மடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து முட்டைக்கோசும் சேர்ந்து வந்து வதங்கட்டும். அந்த உருளைக்கிழங்கு கேரட்டோடய சேர்த்து போட்டணும் நீங்கள் வதக்கிக்கலாம். இதை வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ இது நல்லா வந்து குக் ஆகட்டும். முட்டைக்கோஸ் வந்து ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. மற்ற வெஜிடபிள்ஸ் வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து முட்டைக்கோஸ் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து வேகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும். இதில் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இதில் இருக்கிற தண்ணியே போதும். அந்த உருளைக்கிழங்கு, கேரட் எல்லா வெஜிடபிள்ஸ்லையுமே வந்து தண்ணி இருக்கும். ஸோ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணவே வேண்டாம். லைட்டாக வந்து நம்ம அதில் வதக்கி விட்டுட்டே இருந்தால் போதும். இதில் இப்போது கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும். அதே மாதிரி நல்லா வந்து அந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நமக்கு நல்லா வந்து குக் ஆகி ஒன்றா ஈவனாக வந்து கலந்து வரணும். அப்போ வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு மசாலா மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஸ்டஃபிங்க்கு. வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. இது மட்டும்தான் இன்க்ரீடியண்ட். சிம்பிளாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் வந்து ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ், மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது சப்பாத்தி மாவு வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் ஊற வந்து நல்லா மாவு இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் பிசைஞ்சு வச்சதை விட இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மாவு வந்துட்டு சுகரு இல்லை ஆயில், ஹாட் வாட்டர் இது மாதிரி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. நார்மல் வாட்டரே ஊற்றி நீங்கள் பிசையலாம். பிசைகிற பக்குவத்தில் தான் இருக்குது அந்த மாவு சாஃப்டாக வர்றது. மாவு எல்லாத்தையுமே வந்து நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக பால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சின்ன சைஸ் ஆர் பெரிய சைஸ் எந்த மாதிரி நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பால் மட்டும் எடுத்து நல்லா தேய்ச்சி வச்சுருக்கேன்.
இத பார்த்தீங்கன்னா, ரொம்ப நைஸாவும் தேய்க்காதீங்க. கொஞ்சம் கதுமையா இருக்கணும். அப்பதான் வந்து மசாலா வச்சுட்டு அடியில பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டை விழாம இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கதுமையா இருக்கணும். இல்ல அப்டின்னா, நீங்க ரொம்ப சாஃப்ட்டா சப்பாத்தி மாரி நல்லா தேய்ச்சுட்டீங்க அப்டின்னா, மேல மூடும்போது அழுத்தமா இருக்கும். அடியில வந்து சாஃப்ட்டா இருக்கும். மசாலா எல்லாம் வெளில வந்துரும். ஸோ வந்து கொஞ்சம் கதுமையா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்னன்னா, சமோசா பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆ மடக்கி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாவு வந்துட்டு அது மேலேயே போட்டுட்டு 2 சைடும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிடலாம். இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பப்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பப்ஸ் டைப்பில் தான் வந்து நான் இந்த இது செய்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். மோமோஸ் மாதிரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ஷேப்பில் வச்சுக்கலாம். இதை வந்து நான் ஒன்று வந்து ஸ்டீமில் வச்சு எடுக்க போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ 2 விதமாக நம்ம செய்கிறதுனால பாதி வந்து ஸ்டீமில் வச்சு எடுக்கிறதாவும் பாதி வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த ஷேப்புக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் மடித்து விட்டாச்சு. இப்போ இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த முன்னாடி மடித்த பக்கம் வந்து நல்லா வந்து கதுமையாக இருக்குது. ஏன்னா எல்லா சைடும் ஹோல்ட் பண்ணி ஒரே இடத்துல வச்சுருக்கோம். அடியில் மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன், சப்பாத்தி வந்து தேய்க்கும் போது கொஞ்சம் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கொஞ்சம் வந்து மொத்தமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பீஸுமே வந்து இதே மாதிரி பப்ஸு ஷேப்பில் ரெடி பண்ணிட்டேன். இதில் 6 பீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீமில் வச்சு எடுக்க போகிறேன். நம்ம நார்மல் இட்லி பானையில் இட்லி குக்கரில் வச்சு நீங்கள் அவிச்சு எடுக்கலாம். இன்னொரு 6 பீஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தோசைக்கல்லில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அந்த 6 பீஸையும் வந்துட்டு இட்லி பானையில் வச்சுட்டேன். லைட்டாக வந்து ஆயில் வந்து சுற்றி வந்து லைட்டாக ஊற்றிருக்கேன், பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது வேகட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 6 பீஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ தோசைக்கல் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸாக வந்து வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மொத்தமாக வச்சு எடுத்தாலும் வந்து ஒரு பக்கம் வேகும், ஒரு பக்கம் வேகாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 3 போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வந்து எல்லா சைடும் குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து லைட்டாக நீங்கள் எண்ணெய் விட்டாலே போதும், நிறைய எண்ணெய் விட வேண்டியதில்லை. அப்பப்போ வந்து கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். மொத்தமாக எண்ணெய் ஊற்ற வேண்டாம். நீங்கள் பார்த்துட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே போடும்போது நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா சீக்கிரம் வந்து குக் ஆகிடும். இப்போ இந்த பக்கம் குக் ஆகட்டும். ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மைதாவிலே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். பட் நம்ம வீட்டில் செய்கிறது எப்போவுமே ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைப்போம் இல்லையா? ஸோ மைதா வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. கோதுமை மாவுலேயே செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். மைதா மாவோட டேஸ்ட்டை விட ரொம்பவே பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். கோதுமை மாவில் செஞ்சு பார்க்கும்போது எல்லாமே நல்லா சூப்பராக வரும் கோதுமை மாவில் செய்கிறதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வேகத்துக்கு திருப்பி போட்டாச்சு. இந்த 4 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பூனையும் இல்லை 2 சைடு பிடிச்சிக்கிற மாதிரி இன்னொரு சைடு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஒரு சைடு பிடிச்சிட்டு வச்சிங்க அப்படின்னாக்கா அந்த சைடு எல்லாமே குக் ஆகிடும். அது மாதிரி 4 சைடும் குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது வேகட்டும். ஸோ இப்போ எல்லா பக்கமும் குக் ஆகிடுச்சு. பப்ஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பப்ஸு. வீட் பப்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான பப்ஸ் இது. இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம இது இன்னொரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான வீட் பப்ஸ் ரெடியாக இருக்குது. ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மோமோஸ் சட்னி ஆர் நீங்கள் நார்மலாக வீட்டில் அரைக்கிற சட்னி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் சும்மாவே நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே வேண்டாம், அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீமில் வச்சோம் இல்லையா, அதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதையும் வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இட்லி பானையில் வேக வச்சு எடுத்த பப்ஸ் வந்து ரெடியாக இருக்குது.
ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளார எப்படி இருக்குங்கிறதும் உங்களுக்கு நான் நல்லா பிரேக் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.